உங்க அண்ணன் எப்படி ஒரு கேரக்டர், எப்படிப்பட்டவர்? எடுத்துருக்க மாட்டான்றது அவன் கேரக்டர் வைஸ் அப்படி எடுத்துட்டு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அவங்க போலீஸ்காரங்க சொல்கிறாங்க என்னன்னா சாவி 1 hour கையில் இருந்துச்சு, அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் அவனை சந்தேகப்பட்டு அவர் 1 hour காரை சுற்றிட்டு வந்து கொடுத்தாரு, அதில் இருந்த நகை திருட்டு போச்சு, காவல்துறை அங்கே வந்து வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நகையே எடுத்துருக்கட்டும், ஆனால் எதுக்கு அடிச்சு கொள்ளணும்? கேஸை விட்டுருங்க, எதுக்கு அடிச்சுக்கணும்? உங்கள் அண்ணனை வந்து ஆட்டோவில் கூட்டு போகிறா அடிச்சுதான் கூட்டு போகிறாங்க, உங்களை காவல்துறை எங்கே வச்சு அடித்தாங்க? தோப்புக்குள்ளே வச்சு அடித்தாங்க என்ன அண்ணனையும். போகும்போது உங்கள் அண்ணன் எப்படி போனார், வெளியே வரும்போது எப்படி நடந்துருந்தாரு? உள்ளே போகும்போது என்னோட டிஷர்ட் தான் நான் கழட்டி கொடுத்து அவன் சட்டையை கிழிச்சிட்டாங்க. என் சட்டையை தான் நான் கொடுத்து அந்த இறங்கி நடந்து தான் போகிறான். ஒரு 2 போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. நேற்று உங்கள் அண்ணன் இறந்துட்டார், பல்வேறு போராட்டங்கள் பிரச்சனைலாம் நிறையா போச்சு. இறுதியாக வந்து காவல்துறையினர் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வீட்டுக்குள்ள என்ன மாதிரி உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி உடற்கூறுகாய்ப்பு கூட்டு போனாங்க? காவல்துறை எங்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தலைங்க சார். நாங்களாக முடிவெடுத்து தான் அந்த முடிவுக்கு வந்தோம். பெருசாக இது பண்ணாமல் பாடி வாங்கிட்டு நல்ல முறையாக பண்ணி முடிச்சிருவோம், மற்றபடி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இது பண்ணுவோம், சர்ச்சிட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி வீட்டிலே முடிவு எடுத்து தான் நாங்கள் போனோம். இல்லை, வீட்டில் முடிவு எடுத்தீங்க. இப்போ எல்லாருமே வந்து வெளியே நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க, கதவை உடச்சிக்கிட்டு வந்து முடிச்சு பண்ணாங்க. சிலர் பேச வந்துட்டு வெளியே போனவங்கள எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. அவங்களாம் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணாங்க. என்னென்ன சொல்லி அவங்கள்ட்ட வந்து பேசுங்க, என்ன மாதிரி சொன்னாங்க? அதை உங்களுக்கு சரியான நீதி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து வாண்டடாக வந்து இது பண்ணனால எதுக்கு இதெல்லாம் வேணால் நம்மளாவே டைரெக்டாக அங்கே போயிட்டு நம்ம குடும்பம் பெருசாக அதை பார்க்குறதுக்கான சுச்சுவேஷன் நமக்கு கிடையாது. தனியாகவே நம்ம குடும்பம் அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் முடியாதவங்க. இதனால் நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு பெருசாக இன்வால்வ் ஆகாமல் பண்ணிக்கலாம். அண்ணனை வந்து இப்போ மேலே திருட்டு ஒரு பழி போட்டிருக்காங்க. அதாவது உங்கள் அண்ணனோட இது வரைக்கும் எந்த ஒரு பின்புலமான வழக்குகளோ எது குற்றப்பிரிவுகளோ எதுவுமே கிடையாது. அவங்க அண்ணனை பற்றி உங்கள் அண்ணன் எப்படி ஒரு கேரக்டர், எப்படிப்பட்டவர்? எப்படி கேரக்டர்னா எடுத்துருக்க மாட்டான்றது என்னோட அவன் கேரக்டர் வைஸ் அப்படி எடுத்துட்டு பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. நார்மலா சிம்பிளா சாதா கோவப்படுவாரா இல்ல சாட்டம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜாலியான கேரக்டர், யார்கிட்டயும் சிரிச்சு பேசுவாரு. அவங்க போலீஸ்காரங்க சொல்றாங்க என்னன்னா சாவி 1 hour கையில இருந்துச்சு, அந்த ஒரே காரணத்துக்காண்டி தான் அவனை சந்தேகப்பட்டு எடுத்து. அவருக்கு கார் ஓட்ட தெரியாது, அருண்குமார்கிட்ட சாவி கொடுத்ததா சொல்றாங்க. அருண்குமார் ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அவர் 1 hour காரை சுத்திட்டு வந்து கொடுத்தாரு, அதுல இருந்த நகை திருட்டு போச்சு, அதனால தான் இவரை கூப்பிட்டு போனாங்க. இல்லைன்னா இவர் வந்து நகை இருக்குன்னு மடப்புறம் கோயில் பின்னாடி இருக்க அறநிலையத்தில் அலுவலகத்துக்கு பின்னாடி வந்து சொல்லியிருக்காரு. அதனால அங்கே அலுவலகத்துக்கு அங்கே கூட்டிகிட்டு வந்த போது அங்கே நகை இல்லைனால காவல்துறை அங்கே வந்து வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சார் இதெல்லாம் நகையே எடுத்துருக்கட்டும், ஆனால் எதுக்கு அடிச்சு கொள்ளணும்? கேஸை விட்டுருங்க, எதுக்கு அடிச்சுக்கணும்? என்ன எங்கே எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அந்த ஒரு இதுதான். நேற்று உடற்கூறு ஆய்வுக்கு போனீங்க, உங்களது உடலை வந்து உங்கள் அண்ணன் உடலை உங்கள் கண்கிட்ட காமிச்சாங்களா? அவருக்கு எங்கெங்கெல்லாம் காய் இருந்ததா நீங்கள் பார்த்தீங்க? அதாவது பார்த்தேன், உடல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு இதுக்கு ரூம்குள்ளே கொண்டு போனாங்க. நிற்கிறான் தான் நிற்கலான்னு சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணப்போ காதில் மட்டும் 2 காதில் ரத்தம் இருந்துச்சு. அதை நோட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதையும் நானும் பார்த்தேன். அப்புறம் இருக்கிறதா தான் இருங்க, இல்லை வெளியில் போக மாட்டாங்க. நான் சரி ரொம்ப இதாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வீடியோலாம் பதிவு பண்ணாங்களா? எல்லாம் வீடியோ அதெல்லாம் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு அந்த உங்கள் அண்ணனை அடித்ததா துன்புறுத்தியாக சொல்கிறாங்களா காவலர்கள் மீது? என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் உறுதியாக இருக்கீங்க? என்னென்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன எதிர்பார்க்குறேன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். சட்ட ரீதியான அவங்களுக்கு டிஸ்மிஸ் முறையான நடவடிக்கை, சிறைச்சாலையா அந்த என்ன அந்த டிமாண்டை கேட்குறேன். அவங்களோட வேலையை எடுக்கணும் சார். சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், அப்படி தான் நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை தாண்டி இந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது. வேற யாரும் உங்களுக்கு ஒரு நீங்கள் பகைக்கிறது வந்து சாதாரண ஒரு மக்களோ உங்கள் எதிர்த்த வீட்டுக்கார சண்டையோ இல்லை நீங்கள் பஸ்ஸில் போகும்போது சண்டை அந்த மாதிரி இல்லை. இது வந்து நீங்கள் ஒரு காவல்துறையை எதிர்த்து போராடுறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் வந்திருக்கும். அந்த மாதிரி என்னென்ன அழுத்தங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க இந்த 2 நாளாக இந்த பிரச்சனையிலிருந்து? எப்படி உங்களுக்கு ப்ரெஷர்லாம் வந்துச்சு? காவல்துறை அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் ஃபோன் அடிச்சிருப்பாங்க யாராச்சும், தம்பி என்ன நடந்துச்சு என்ன கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அந்த மாதிரி யாராச்சும் கன்வீனியன்ஸ் பண்ணியிருப்பாங்களே? இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல வரல. காவல்துறையிட்டிருந்து இந்த அந்த இதெல்லாம் அரசியல் வட்டாரங்கள்லேருந்து அது வரல. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளோதான் சார்.
நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுவும் உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இல்லை, இனிமேல் தான் நம்ம ஊர் பெரியவங்க கூட வந்தாங்க, அவங்ககிட்ட கேட்டு இனிமேல் அடுத்து என்ன இதுன்றது. இப்போது மேஜிஸ்ட்ரேட் வந்து வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சம்பவ இடத்துக்குலாம் போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன மேஜிஸ்ட்ரேட்டு என்ன சொல்ல வரட்டும், அவங்க ஏதாவது கேட்டால் டீட்டெயில்ஸ் கேட்டால் ஏதாவது மேஜிஸ்ட்ரேட் எதுவும் சொன்னீங்களா? மனு எதுவும் கொடுத்தீங்களா? அமௌண்ட் மனு எதுவும் மேஜிஸ்ட்ரேட் அவர் தான் சார், நான் சொல்ல அவர் தான் நோட் பண்ணாரு. உங்கள்கிட்ட என்ன உங்களுக்குலாம் என்னென்ன தெரியுமோ எல்லாம் சொல்லுங்கள், எல்லாமே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பணம் தர்றோம்னு கேட்டிருப்பாங்களே, இவ்வளோ பணம் தர்றோம், 6 பேரையும் சொல்லாதீங்கன்னு சொன்னது மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 50 லட்ச ரூபா கொடுக்குறோம், 6 பேரையும் சொல்லாதீங்க. வீக்னஸ், இந்த வீக்னஸ் பார்த்தவங்க இருக்காங்க, கோயிலில் பார்த்தவங்க, அங்கே வீக்னஸ்லாம் மாற்றி சொல்கிறோம் அப்படின்னு இந்த வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்க எல்லாருமே. அதாவது உங்களுடைய கேஸை வந்து நிற்காத மாதிரி தீர்த்து அர்ஜென்ட் மாற்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட எதுவும் பேசுனாங்களா? இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சார், இப்படிலாம் யாரும் என்கிட்ட வந்து எதுவுமே பேசலை. கண்டிப்பாக இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க, ஒருத்த கூட உங்கள்கிட்ட பேசலையா? இல்லைங்க சார், என்கிட்ட உண்மையாக இருந்தால் எதாவது சொல்லிடுங்க, சும்மா இல்லை அந்த மாதிரி எதுவும் பேசலை. சரி, உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அண்ணனை வந்து ஆட்டோவில் கூப்பிட்டு போகிறதா அடித்ததாக கூப்பிட்டு போகிறாங்க. உங்களை எங்கே பிக் பண்ணாங்க? நீங்கள் கடைசி உங்கள் அண்ணனை எப்போ பார்த்தீங்க? உங்களை காவல்துறை எங்கே வச்சு அடித்தாங்க? என்னையே காவல்துறை வந்து வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தோப்புக்குள்ளே வச்சு அடித்தாங்க என்னை எங்கள் அண்ணனையும். அப்புறம் வந்து என்னை ரிட்டன் இறக்கி விட்டது வந்து ஃபைனலாக ஒரு 5 மணி இருக்கும். ரிட்டன் இறக்கி விட்டு வந்து திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட்டுட்டு சைன் மட்டும் அட்ரஸ் கொடுத்துட்டு கிளம்புப்பான்னு சொன்னாங்க. போலீஸு பொதுவாக என்னென்ன ஆயுதங்கள்லாம் கையில் வச்சுருந்தாங்க? எந்தெந்த பொருளை வச்சு உங்களை ஸ்டிக்கு தான் சார், ஸ்டிக்கு தான், பிவிசி ஸ்டிக்கு தான் சார். இப்போ உங்கள் அண்ணனை இதெல்லாம் வச்சு அடிச்சோம்னு சொல்கிறாங்களே, அது மிளகா அப்படி போட்ட ஒரு ஸ்டிக்கு ஒரே ஸ்டிக்கு தான். ஒரே ஸ்டிக்கு தான். எங்கெங்கெல்லாம் அண்ணன் அடிச்சோம்? குதிங்கால், கை. கடைசி அண்ணன் அடிப்பட்டதுக்கு அப்புறம் சில வார்த்தைகள் பேசுனதா சொல்கிறாங்க, நான் பிழைக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் சார், அந்த இடத்துல வந்து நான் வண்டியில், அதாவது பத்ராலியம்மன் கோயில் வெளியில் வண்டியில் நான் அந்த டெம்போ ட்ராவலர் உள்ளே இருந்தேன். அவனை விசாரிச்சது வந்து கோயில் இந்த அந்த இதில் வந்து ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க மாட்டுக்கொட்டை, அதுக்குள்ளே விசாரிச்சாங்க. அங்கே என்ன பேசினேன் எதுவுமே எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது. உள்ளே போனது வெளியில் வந்தது மட்டும் எனக்கு சொன்னாங்க. அங்கே உள்ளே போகும்போது உங்கள் அண்ணன் எப்படி போனார், வெளியே வரும்போது எப்படி நடந்துருந்தாரு? உள்ளே போகும்போது என்னோட டிஷர்ட், அதாவது வண்டியிலேருந்து இறங்கும்போது என்னோட டிஷர்ட் தான் நான் கழட்டி கொடுத்து அவன் சட்டையை கிழிச்சிட்டான். என் சட்டையை தான் நான் கொடுத்து அந்த இறங்கி நடந்து தான் போகிறான். ஒரு 2 போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் திருப்பி வரும்போது அந்த வண்டி இங்கே இல்லை, நான் வந்து திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் இறக்கி விட போயிட்டான். இந்த பையன் வந்து எப்படி வெளியே வந்தானா ஆட்டோவில் வந்து தூக்கி போட்டு ஜிஹெச் கொண்டு வந்த மாதிரி சொன்னாங்க. உங்கள் அண்ணனுக்கு அன்கான்சியஸ் ஆனதுக்கு தெரிஞ்ச உடனே உங்களை வந்து ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க. அதுக்கு இடையில தான் உங்களை அங்கே கையெழுத்து வாங்கிட்டு உடனே வெளியேற்றிறாங்க. அண்ணன் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை. 9 மணி போல தான் எனக்கு அஃபிஷியலாக சொல்கிறாங்க. அங்கே ஸ்டேஷன் போனோடனே சொன்னாங்க. அஃபிஷியலாக சொல்கிறாங்க. 9 மணிக்கு தான் உங்களுக்கு 9 மணிக்கு தான் தெரியும். உங்கள் அண்ணன் கூட நீங்கள் இருந்தீங்கல்ல, வெளியே உள்ள விசாரிக்கிறாங்க, வெளியே நீங்கள் இருந்தீங்க. ஏன் என் அண்ணனுக்கு என்னாச்சுன்னு போலீஸ் ஏதாச்சும் கேட்டிங்களா? அவங்க இது பண்ணி சொன்னாங்களா? அவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மடப்புறத்தில் தானே இருக்கான்னு எனக்கு தெரியும். திருப்போணத்தில் சைன் போட்டு போக சொல்கிறாங்க. நான் மடப்புறம் வரக்குள்ளேன்னு பார்த்தா அவன் ஜிஹெச்சில் இருக்கிறது எனக்கு சொல்லிட்டான், ஃபோனில் சொல்லிட்டான். நான் இங்கே ஃபோன் கையில் கொடுத்துட்டாங்க. விசாரிக்கும்போது ஃபோனில் இது எனக்கு 2 பசங்க தான். மூத்த பையன் தான் இறந்துட்டான். இது ஒரு பையன் நான் தான். வீட்டுக்காரர் இறந்து 15 வருஷம் ஆச்சு. எப்படி நீங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க? நான் மாவாட்டி விட்டு தான் சார் பசங்களை எப்படி படிக்க வச்சு? அதில் தான் சார். என்ன படிச்சுக்காங்க? பெரிய 10th படிச்சிருந்தா, சிறுசு +2 முடிச்சு ஐடி படிச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு குடும்ப வருமானம்ன்றது அதை வச்சு தான் சார் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கூட ஒரு 100 நாள் வேலைக்கு போனேன் சார். உங்கள் பையன் இருக்கார்ல, உங்கள் பையனோட நல்ல குணங்கள்லாம் என்ன? போலீஸ் உங்கள் பையனை வந்து திருடன்னு சொல்கிறாங்களே, ஆனால் அவனோட நல்ல குணங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கோங்க. என் பையன் அப்படி பையன் கிடையாது சார், அந்த மாதிரிலாம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.